الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله وما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والآخرة خير لك من الأولى صدق الله العظيم اللهم صل على رسولك سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم اللهم صل على رسولك سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم اللهم صل على رسولك سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم السلام عليكم ورحمة الله وبركاته. அன்பிற்கும் கண்ணியத்திற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா இந்த உம்மத்த முஹம்மதியாவிற்கென்று விசேஷமாக அருளாக வெகுமதியாக ஆண்டின் 12 மாதங்களில் ஒரு மாதத்தை நன்மையின் வாசல்களாக அடியார்களுடைய அந்தஸ்துகளை உயர்த்தி கொள்வதற்குண்டான மிகப்பெரிய வாய்ப்பாக அல்லாஹ் வழங்கியிருக்கின்றான். வழங்கப்பட்ட அந்த வெகுமதி நிஅமத் நம்மிலே அதிகமான பாகங்களை கடந்து அதன் இறுதி பகுதியை கடைசி 10 நாமெல்லாம் அடைய பெற்றிருக்கின்றோம். இந்த கடைசி 10 அனைத்து ஆரம்ப நாட்களை விடவும் மேன்மை மிகுந்தது, கண்ணியம் மிகுந்தது, சிறப்பு வாய்ந்தது. ஏனென்று சொன்னால் அல்லாஹு தஆலா இந்த மனித சமுதாயத்தினுடைய வெற்றிக்கும் மறுமையினுடைய நீளமான வாழ்க்கையின் நிம்மதிக்குமான காரணங்களை அல்லாஹ் இந்த கடைசி 10 அதன் மூலம் பெறக்கூடிய பாக்கியங்களிலே தான் அல்லாஹ் வைத்திருக்கின்றான். உலகத்திலே ஒரு வழக்கம் இருக்குகின்றது, எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அந்த காரியத்தினுடைய முடிவு சிறப்பாக இருக்க வேண்டும். ஒரு வியாபாரமாக இருந்தாலும் சரி, எவ்வளவு கோடிகளை போட்டு அந்த வியாபாரத்தை துவங்கினாலும் எந்த நோக்கத்திற்காக வேண்டி எவ்வளவு பொருள் ஈட்ட வேண்டும் என்ற எண்ணத்தோடு அந்த வியாபாரத்தை துவங்கினாரோ அதன் பலனை இறுதியில் அவன் பெற்றால்தான் அந்த வியாபாரம் சக்சஸ் என்பதாக சொல்லுவோம். ஒரு விவசாயி தன்னுடைய ஆரம்ப நேரத்தில் எவ்வளவு செலவுகளை உழைப்புகளை உழைத்திருந்தாலும் கூட அதன் அறுவடை சமயத்திலே அதற்குண்டான சரியான பலனை அவர் பெற்றால்தான் அவர் லாபம் அடைந்தார், அந்த தன்னுடைய உழைப்புக்கு அவர் சரியான ஊதியத்தை பெற்றார் என்பதாக நாம் எல்லாம் சொல்லுவோம். இதுபோன்ற எல்லா காரியங்களிலேயும் இறுதி முடிவை பொறுத்து தான் அது சிறப்பாக அமையும் பொழுதுதான் அந்த காரியத்திற்கே சிறப்பு. இறுதி முடிவு சரியில்லை என்று சொன்னால், வகையாக அமையவில்லை என்று சொன்னால், வாய்ப்பாக இல்லை என்று சொன்னால் ஆரம்பம் முதலே அனைத்துமே பாழாகிவிடும். இது நமக்கெல்லாம் தெரிந்த உதாரணம்தான். அந்த அடிப்படையில் அல்லாஹு தஆலா இந்த ரமதானுடைய கடைசி 10 நமக்கெல்லாம் நல்ல வாய்ப்பை கொடுத்திருக்கின்றான். இந்த இறுதி 10 தான் எல்லா சிறப்புகளையும் அல்லாஹ் வச்சிருக்கிறான். நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கூட இந்த இறுதி 10 நாட்கள் முழுவதையுமே மஸ்ஜிதிலே இஅ்திகாஃப் இருக்கக்கூடியவர்களாக, அதை ஆர்வப்படுத்தக்கூடியவர்களாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தார்கள். எனவே இஅ்திகாஃப் என்ற அமலை ஒவ்வொரு மஸ்ஜிதிலும் ஒருவராவது இருப்பது சுன்னத்தே முஅக்கதா. அது ஒருவர் கூட இல்லை என்று சொன்னால் மிகப்பெரிய சுன்னத்தை தவறவிட்ட குற்றம் அந்த ஜமாஅத்து பூராவையுமே சாரும். எனவே வசதி வாய்ப்புள்ளவர்கள் முழுமையாக இருப்பதும்,
வாய்ப்பு குறைவாக இருப்பவர்கள் எப்பொழுதெல்லாம் வாய்ப்பு கிடைக்குமோ அந்த நேரங்களை பயன்படுத்தி இஅ்திகாஃபுடைய நிய்யத்திலே ஒரு 3 நாளோ 4 நாள்களோ அல்லது ஒரு நாளோ ஒரு இரவோ ஒரு பகலோ இருப்பதும் கூட இஅ்திகாஃப் தான். அப்போ இஅ்திகாஃப் என்பது அந்த நிய்யத்தோடு மஸ்ஜிதிற்குள் வேறு எந்த உலக காரியங்கள் ஈடுபாடுகளிலே இல்லாமல் முழுமையாக வணக்க வழிபாடுகளிலே ஜிக்ர்களிலே துஆக்களிலே ஈடுபடுவது. அப்படி இல்லாமல் ஈத்திகாஃபோடு வரக்கூடிய ஒருவர் மஸ்ஜிதிலே அவர் தூங்கினாலும் கூட இபாதத்து தான். ஆனால் யார் முழுமையாக 10 நாட்களையும் ஈத்திகாஃபிலே கழித்தார்களோ அவர்களுக்கு லைலத்துல் கத்ர் கிடைப்பது கன்ஃபார்ம் ஆகிவிடுகின்றது. ஏனென்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லைலத்துல் கத்ரை நான் பிந்திய இரவிலேயே பெற்றுக்கொண்டேன். ஆரம்ப காலத்தில் மதீனாவிற்கு போன பிறகு பெருமானார் அவர்கள் முந்திய 10 நாட்கள் இஅ்திகாஃப் இருந்தார்கள். லைலத்துல் கத்ரை தேடினார்கள், அதில் கிடைக்கவில்லை என்றார்கள். அடுத்த ஆண்டு 2ஆம் 10 இஅ்திகாஃப் இருக்கின்றார்கள். அதிலும் இஅ்திகாஃப் நான் லைலத்துல் கத்ரை தேடினேன், கிடைக்கவில்லை என்றார்கள். 3ஆவது ஆண்டிலே 3ஆவது 10 தான் இஅ்திகாஃப் இருக்குகின்றது, அதிலும் ஒற்றைப்படையான இரவுகள் என்பதாக நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே இந்த மாதத்திலே பிந்திய 10 நாட்களில் ஒற்றைப்படை இரவு என்பதாக சொன்னாலும் கூட ஹதீஸ்களிலே சஹாபாக்களுடைய அறிவிப்பின் பிரகாரம் பார்க்கும் பொழுது எல்லா இரவுகளிலுமே இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குகின்றது. 10 நாட்களுமே என்பதாக ஹதீஸ்களிலே இருந்தாலும் ஒரு சில சஹாபாக்களுடைய அறிவிப்பை எடுத்து மார்க்க அறிஞர்கள் 27 என்பதை முடிவு செய்து வைத்திருக்கின்றார்கள். அதை பெரும்பான்மையாக ஆமோதித்திருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் தான் லைலத்துல் கத்ரை நாம் 27வது இரவு என்பதாக அதை நாம் கடைபிடித்து வருகின்றோம். ஆக இந்த பிந்திய 10 நாட்கள் அனைத்து நன்மைகளையும் ஒன்று கூட்டப்பட்ட நாட்களாக இருக்குகின்றன. எனவே இந்த நாட்களிலே தான் நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதத்தை 3ஆக பிரித்தார்கள். ரஹமத்துடைய 10 நாட்கள், மக்ஃபிரத்துடைய 10 நாட்கள், இத்கு மினன் நார் நரக விடுதலை அடையக்கூடிய 10 நாட்கள் என்பதாக சொன்னார்கள். அப்போ நரக விடுதலை பெறுவது என்பதுதான் மிக பெரும் வெற்றி, மிகப்பெரிய வெற்றி. அங்குதான் அல்லாஹ் வச்சிருக்கிறான். உலகத்தில் ஒரு வழக்கம், அந்த இறுதி முடிவை சிறப்பாக அமைய வேண்டும் என்பதற்காக வேண்டி அதை உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்தினேன். இது குறித்து அல்லாஹ் திருமறையிலே யார் முடிவை சரியாக ஆக்கி கொண்டார்களோ, யாருக்கெல்லாம் நல்ல முடிவு, அவருடைய மரண வேளையில் சிறந்த மரணம் மௌத் என்பதாக வந்து விடுமோ அவர்தான் பாக்கியசாலி. யாரையெல்லாம் அல்லாஹ் நாளை கியாமத்துடைய நாளையிலே நீங்கள் நரக விடுதலை அடைந்து விட்டீர்கள், சொர்க்கத்திற்குள் நுழைந்து கொள்ளுங்கள் என்பதாக சொல்லி யாரெல்லாம் சொர்க்கத்திற்குள் காலடி வைத்து அந்த நேரத்தில் அல்ஹம்துலில்லாஹ் எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு, அல்லாஹ் எங்களுக்கு கஷ்டமெல்லாம் நீக்கி கவலையை போக்கினானே அவனுக்கே எல்லா புகழும் என்று யாரெல்லாம் சொல்லுவார்களோ ஃபகத் ஃபாஸ் அவர்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள். இதுதான் திருமறையில் அல்லாஹ் சொல்லி காட்டுவான், ஃபமன் ஸுஹ்ஸிஹ அனின் நாரி வ உத்கிலல் ஜன்னஹ், யார் நரகை விட்டும் பாதுகாக்கப்பட்டு சொர்க்கத்திற்குள் நுழைவிக்கப்பட்டு விட்டாரோ அவர் வெற்றி அடைந்து விட்டார் என்பதாக அல்லாஹ் சொல்லுவான். எனவே அந்த வெற்றியை குறிக்கோளாக கொண்டுதான் உலகம் முழுக்க வாழக்கூடிய இஸ்லாமியர்கள் ரமலானுடைய மாதம் வந்து விடுமையானால் பகலெல்லாம் நோன்பு இருப்பது, இரவெல்லாம் தொழ செய்வது, தங்களுக்கு அல்லாஹ் வழங்கியிருக்கக்கூடிய செல்வ பாக்கியங்களிலே இருந்து அல்லாஹ்வுக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய பாதையில் ஜக்காத்தாக, சதகாவாக, நல்ல மஸ்ஜிதுகளுக்கு, தான தர்மங்களாக, மதரசாக்களுக்கு என்பதாக வாரி வழங்குவது போன்ற அமல்களை செய்து எப்படி ஆகிலும் நாம் நம்முடைய கடைசி முடிவை வெற்றிகரமானதாக ஆக்கிக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்திலே ஒவ்வொரு முஸ்லீமும் ஈடுபடுவதை நாம் பார்த்து வருகின்றோம். திருக்குரானிலே அல்லாஹு தஆலா நமக்கெல்லாம் ஒரு முக்கியமான செய்தியை சொல்லி காட்டுவான். குரானில் பார்க்குறோம், நபீனா யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள்
திருக்குரானிலே அஹ்ஸனுல் கஸஸ், அழகிய சரிதை என்பதாக சொல்லுவோம். அந்த அழகிய சரிதைக்கு சொந்தக்காரர் யார்? ஹதரத்து யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். அவர்களுக்கெல்லாம் பன்முக சிறப்புகளை கொடுத்திருந்தான், பல சிறப்புகள். அவர்கள் கஷ்டப்பட்டதை போன்று வேறு யாரும் கஷ்டப்படவில்லை என்பதாக சொல்ல முடியும். அவர்கள் செல்வாக்காக இருந்ததை போன்றும் யாரும் இல்லை. அந்த அளவிற்கு செல்வாக்காகவும் சிரமத்திலிருந்து வளர்ந்தவர்கள். நமக்கெல்லாம் சரித்திரம் தெரியும். 11 பேர் சகோதரர்களோடு பிறந்தவர்கள். அவர்கள் தங்களுடைய சகோதரர்களால் வஞ்சிக்கப்பட்டு அவர்கள் ஆரம்பத்திலே கிணற்றிலே தூக்கி வீசப்படுகின்றார்கள். அல்லாஹு தஆலா அவர்களை எடுத்து அவர்களுக்கு சிறப்பளித்து வளர்த்து அவர்களுக்கு வாழ்வளிக்கின்றார். எந்த அளவிற்கு அவர்கள் ஒரு கட்டத்திலே மிஸ்ருடைய வீட்டு வளர்ப்பு பிள்ளையாக வருகின்றார்கள் அரசருடைய வீட்டிற்கு. அத்தோடு இல்லாமல் மந்திரியாக ஆக்கப்படுகின்றார்கள். அது மட்டும் இல்லாமல் அன்றைய வல்லரசு என்பதாக சொல்லப்பட்ட அந்த மிஸ்ருடைய நாட்டுக்கே அதிபதியாகுகின்றார்கள். அது மட்டுமா, அழகிலே சிறந்தவர்கள், ஆட்சியிலே சிறந்தவர்கள். அவர்கள் அல்லாஹு தஆலா அவர்களுக்கு நுபுவத்தின நபித்துவத்தை கொடுத்திருந்தான், ஹிக்மத் ஞானத்தை கொடுத்திருந்தான், கனவுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய அறிவை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்திருந்தான். அவர்கள் தங்களுடைய வாழ்வு காலத்திலே அவ்வளவு சொகுசாக இருந்தாலும் கூட மரண நேரத்திலே அவர்கள் சொன்ன அந்த துஆவை அல்லாஹ் நமக்கு திருக்குர்ஆனில் சொல்லி காட்டுறான். அவர்களுக்கு மரண நேரம் நெருங்குகின்றது. அப்போ நல்ல ஆட்சியில் இருக்குகின்றார்கள், அரசராக இருக்குகின்றார்கள், எல்லா வகையான வசதி வாய்ப்புகளோடும் இருக்கும் பொழுது சொல்கிறாங்க, ரப்பி கது ஆத்தைத்தனி மினல் முல்கி, யா அல்லாஹ், நான் மிக சிறப்புக்குரியவனாக என்னை ஆக்கி வைத்து விட்டாய், எனக்கு ஆட்சி அதிகாரங்களை எல்லாம் கொடுத்தாய். அல்லம் தனிமின் தவீரில் அஹாதீசி, ஹிக்மத் ஞானத்தை அறிவை எல்லாம் கொடுத்தாய், கனவுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய இல்மை கொடுத்தாய், நபுவத்தை கொடுத்தாய். அது மட்டுமா, மிகப்பெரிய ஆட்சிக்கு சொந்தக்காரராக ஆக்கி வைத்தால் எனக்கு வழங்கப்படாத சிறப்புகளே இல்லை. எல்லா சிறப்புகளும் எனக்கு வழங்கப்பட்டிருந்தாலும் கூட எனக்கு 2 சிறப்புகள் தான் வேண்டும். 2 கிடைச்சா போதும். இதெல்லாம் எனக்கு ஒரு பக்கம், நான் வீசி இருந்து விடுவேன். 2 சிறப்பை யாரெல்லாம் எனக்கு நீ கொடுத்தது. ஃபாத்திர ஸமாவாத்தி வல் அர்த், வானம் பூமிகளை எல்லாம் படைத்து ஆளக்கூடிய ரப்பே, எனக்கு 2 சிறப்பு கிடைச்சா போதும். என்ன சொல்கிறாங்க? தவஃபனி முஸ்லிமன் வஅல்ஹிக்னி பிஸ்ஸாலிஹீன், யா அல்லாஹ், என்ன ஒரு முஸ்லீமாக மௌத்தாக்கேன். நான் முஸ்லீமாக மௌத்தாகி நான் சாலிஹான நல்லோர்களோடு சேர்த்து என்னை எழுப்பு கியாமத்தில் கொண்டு சேர்த்துரு, அதுதான் எனக்கு வேண்டும். இந்த காசு பணம் போக்குவரத்தெல்லாம் எனக்கு தேவையில்லை ரப்பே, இது எனக்கு பெருசல்ல என்பதாக கேட்டார்கள். அது அல்லாஹ் நமக்கு குர்ஆனில் சொல்லி காட்டுறோம். உங்களுக்கும் அப்படித்தான். உலக வாழ்க்கையில் இந்த செல்வம், செல்வாக்கு, பதவி, உலகத்தில் ஒவ்வொருவருக்கும் ஒரு குறிக்கோள். எனக்கு அது கிடைச்சிட்டா நான் சந்தோஷப்படுவேன், எனக்கு நல்ல பதவி, ஆட்சி அதிகாரத்தில் உட்காந்துடணும், சிலருடைய எண்ணம், குறிக்கோள் அது. அப்போது உலகத்தின் வெற்றியை பெறுவதற்கு ஒவ்வொருத்தரும் ஒரு குறிக்கோள் இருக்குது. விவசாயியின் குறிக்கோள் வேறு, வியாபாரியுடைய குறிக்கோள் வேறு. எப்படியாவது உலகத்தில் ஒரு நல்ல நிலைக்கு வந்து நல்ல பெருசாக பெரிய இடத்துல அமரணும் என்பதாக ஒவ்வொருத்தவங்க நினைக்கிறாங்க, அதை வெற்றி நினைக்கிறாங்க. அந்த இவர் நினைச்சதெல்லாம் கிடைத்து விட்டாலும் கூட இவர் சந்தோஷமாக இருப்பாரான்னு கேட்டால் இருக்க மாட்டார். நல்ல கஷ்டப்பட்டு ஆட்சி அதிகாரத்தில் போய் பெரிய பதவியில் உட்காந்துட்டார், நாட்டுடைய அரசராகிட்டார், மந்திரி ஆகிட்டார், சிஎம் ஆகிட்டார், பிஎம் ஆகிட்டார், நிம்மதியாக இருப்பார். அவர் எப்போ என்ன யார் என்ன பேசுவானோ, என்னெல்லாம் நம்மளை பற்றி மீன்ஸ் வருது போது பார்த்து என்ன இப்படி பேசிக்கிட்டானே, சந்தோஷம், நம்மளுக்கு இருக்கிற சந்தோஷத்துக்கு போகிறதில்ல அவங்களுக்கு. அதே மாதிரி எந்த வியாபாரத்தில் எவ்வளவு சம்பாதித்து பெரும் கொடை வள்ளலா பெரும் ஆளாக இருந்தாலும் கூட நிம்மதியாக இருக்கிறாரான்னு போய் கேட்டு பாருங்க, நிம்மதி இல்லை. அவர் கேட்டால் அவருடைய கஷ்டத்தை அவர் சொல்லுவார். ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், உண்மையான வெற்றி, உண்மையான நிம்மதி என்பது
ஃபகத் ஃபாஸ ஃபௌசன் அலீமான் யாரை சொல்கிறா? ஃபமன் ஸுஹ்ஸிஹ அனின் நாரி, நரக விடுதலை அடைந்து சொர்க்கத்துக்கு போயிட்டாங்க இல்லையா, அவங்க தான் சிறந்தவர்கள், வெற்றியாளர்கள்னு சொல்கிறாங்க. அந்த வெற்றியை பரிசாக, அந்த வெற்றியை பாக்கியமாக கிடைக்கப்படக்கூடிய நாட்கள் தான் இந்த 10 நாட்கள். அப்படிப்பட்ட அந்த கடைசி பகுதி இருக்கும். எல்லாத்துலேருந்து கடைசி சிறப்பாகிட்டால் முதல்லாம் சிறப்பு தான். அந்த கடைசி சிறப்பு அருமையாக இல்லைன்னு சொன்னால் அவருடைய ஆரம்பம் முதற்கொண்டு வீணாக போயிடும். அப்போ மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் இறுதியை சிறப்பாக்கி வச்சிருக்கிறான்ல. எல்லாம் குர்ஆனில் சொல்கிறான், வல் ஆஹிரத்து ஹைருன் லக மினல் ஊலா. நபியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, உங்களுக்கு ஆரம்பத்தை விட இறுதி சிறப்புக்குரியது. அப்போ துன்யாவையும் ஆகிரத்தையும் சொல்கிறான் அல்லாஹ். எல்லா விஷயத்துலையும் அப்படி தான், எல்லா விஷயமும் அதே மாதிரி தான். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும் பொழுது வஹுவல்லதீ ஹலக்க ஸமாவாத்தி வல் அர்த ஃபீ சித்தத்தி அய்யாம், இந்த வானத்தையும் பூமியையும் நாம் 6 நாளில் படைத்தோம் அப்படிங்கிறான் அல்லாஹ். இந்த வானம் பூமியெல்லாம் எத்தனை நாளில் படைத்தானா? 6 நாளில் படைத்ததாக. அதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அல்லாஹ் 6 நாளில் படைத்தான், ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பித்து வெள்ளிக்கிழமையில் முடித்தான். ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பித்து வெள்ளிக்கிழமையில் முடித்ததுனால இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் அந்த முடிவு செய்யப்பட்ட நாள் இருக்குல்ல வெள்ளிக்கிழமை, அதை சிறந்த நாளாக ஆக்கி வைத்து விட்டான். அப்போ சையதுல் ஐயாம், நாட்களில் தலைமையானது என்பதாகவும், அதே மாதிரி ஈதுல் ஃபுகராய் வல் மசாக்கீன், சும்மா இருக்குது உங்களுக்கெல்லாம் பெருநாள் பண்டிகை வார வாரம் வரக்கூடிய பெருநாள் என்பதாக நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு சொன்னாங்க. ஆக இறுதி முடிவு சிறப்பாக அமைய வேண்டும் என்பதுதான் இந்த ரமதானுடைய மாதத்தினுடைய இந்த இறுதி கட்ட சிறப்பாக இருந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த இருக்கக்கூடிய சொச்ச நாட்களை நாம் அல்லாஹ் எதிர்பார்ப்பதை போன்று அவருடைய ரஹமத்துடைய வாசல்கள் திறந்திருக்கின்றன, மகஃபிரத்துடைய வாசல்கள் திறந்திருக்கின்றன. யாரெல்லாம் நரக விடுதலை வேண்டுவார்களோ, கையேந்துவார்களோ, அவர்களையெல்லாம் நரக விடுதலை செய்வதற்காக வேண்டி அல்லாஹ் எதிர்பார்த்திருக்கின்றான். அல்லாஹும்ம வ இன்னலக ஃபீ குல்லி லைலத்தின் மின் லயாலி ஷஹரி ரமலான உதகாஅ வ துலகாஅ வ உமனாஅ வ ஹுலஸா. ஒவ்வொரு நாளும் தராவிக்கு அப்புறம் துஆ ஓதுவாங்க, யா அல்லாஹ் ரமலானிலே ஒவ்வொரு இரவிலும் எண்ணற்றவர்களை நரக விடுதலை செய்கின்றாய், பாவத்தை விட்டு பரிசுத்தப்படுத்துகின்றாய், தரஜாக்களை உயர்த்துகின்றாய், யா அல்லாஹ் அவர்களிலிருந்து எங்களையும் ஒரு ஆள் ஆக்கிடக்கூடாதா, ஆக்கி வைத்து விடு ரப்பே என்பதாக ஒவ்வொரு நாளும் துவா கேட்கப்படுகின்றது. அந்த துவாக்கள் எல்லாம் அங்கீகரிக்கப்படக்கூடிய நாட்கள் தான் இந்த இறுதி 10 நாட்கள். அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களுக்கும் நாம் ஆரம்ப கட்டம் எப்படி கழிந்திருந்தாலும், ஏதோ சில மறதியில் அப்படி இப்படி இருந்து விட்டிருந்தாலும் கூட இந்த 10 நாட்களை, இன்னும் எஞ்சி இருக்கக்கூடிய இன்னும் சில நாட்களையும் நாம் நல்ல அமல்களிலே, சிறப்பான அமல்களிலே அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களையும் அதிலே நம்ம எல்லாம் சேர்த்து நம்முடைய துஆக்களை கபூல் செய்து நரக விடுதலை அடைந்தார்களே, பாவத்தை விட்டும் பரிசுத்தப்படுத்தப்பட்டார்களே, தர்ஜாக்களை உயர்த்தி கொண்டார்களே, அப்பேற்பட்ட நல்லோர்களிலே அல்லாஹ் நம் அனைவர்களையும் கபூல் செய்வானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.